அரசு வேலையே செய்யாமல் புழல் சிறையில் செந்தில் பாலாஜிக்கு மக்களின் வரிப்பணத்தில் மாதம் 1.05 லட்சம் ரூபாய் என 8 மாதமாக 8.40 லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கும் ஆட்சியாக திமுக உள்ளது என தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை பேசியிருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சட்டசபை தொகுதியில் நேற்று ஜனவரி 31 நடந்த எண் மண் எண் மக்கள் நடைபயணம் நிகழ்ச்சியில் அவர் பேசியதாவது: நாம் அனைவரும் அரசியல் மாற்றத்திற்கு தயாராகி இருக்கிறோம். தமிழகத்தில் அரசியல் மாற்றம் வேண்டும் என தெல்லம் தெளிவாக இருந்து வருகிறோம். நம்மை ஆண்ட கட்சியும் வேண்டாம், ஆளுங்கட்சியும் வேண்டாம், மோடி வேண்டும் என்பதில் நாம் மிக தெளிவாக இருக்கிறோம். தமிழகத்தில் மகனையும் மருமகளையும் மையப்படுத்தி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மகளிர், இளைஞர், பெண்கள், ஏழைகளுக்கான ஆட்சி நடக்கவில்லை. தேர்தல் அறிக்கை என ஒவ்வொரு தேர்தலிலும் பொய் சொல்லிவிட்டு ஓட்டு வாங்கி செல்கிறார்கள். தேர்தல் நேரத்தில் திமுக அளித்த 511 தேர்தல் வாக்குறுதிகளில் 31 மாத ஆட்சி காலத்தில் 20 கூட நிறைவேற்றவில்லை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. எதையும் செய்யாத அரசு நமக்கு வேண்டாம். தமிழகத்தில் செந்தில் பாலாஜிக்கு அறிமுகமே தேவையில்லை. அவர் லஞ்சம் வாங்கி கைதாகி புழல் சிறையில் 230 நாட்களாக உள்ளார். அரசு வேலை செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் 48 மணி நேரம் சிறையில் இருந்தால் அவருடைய பதவியை பறிக்க வேண்டும் என்பது சட்டம். ஆனால் செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவி இன்னும் பறிக்கப்படாமல் இலாக்கா இல்லாத அமைச்சர் என ஸ்டாலின் வைத்திருக்கிறார். அப்படியென்றால் என்ன அர்த்தம்? மாதம் மக்களது வரிப்பணத்தில் 1.05 லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறது. 8 மாதமாக 8.40 லட்சம் ரூபாய் வேலையே செய்யாமல் புழல் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜிக்கு மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் கொடுத்துள்ளனர். உயர்நீதிமன்றமே நியாயமா என்று கேட்டுள்ளது. இதனால் தான் திமுக அரசை ஊழல் அரசு, ஊழல் செய்வோரை காப்பாற்றுகின்ற அரசு என்கிறோம் என்று அண்ணாமலை பேசியிருக்கிறார். செந்தில் பாலாஜிக்கு காவல் 18வது முறையாக நீட்டிப்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை 18வது முறையாக நீட்டித்தது சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவு செய்திருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் 14 கைது செய்யப்பட்டார். 3000 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 22 குற்றச்சாட்டுகள் பதிவுக்கு தேதி நிர்ணயிக்க செய்யப்பட்டது. ஆனால் விசாரணையை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி சார்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. விசாரணையை முடக்கும் நோக்கத்தில் செந்தில் பாலாஜி இந்த மனுவை தாக்கல் செய்ததாக அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்தது. அதற்கு பதிலளித்து வாதாட செந்தில் பாலாஜி சார்பில் அவகாசம் கோரியதை ஏற்று ஜனவரி 31 விசாரணைக்கு தள்ளி வைக்கப்பட்டது. அதன்படி நேற்று வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டது. சென்னை முதன்மை அமர்வு நீதிபதி எஸ். அல்லி விடுமுறை என்பதனால் 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி டிவி ஆனந்த் விசாரித்தார். அப்போது புழல் சிறையில் இருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலாக செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். பின் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை 18வது முறையாக வரும் 7ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவு செய்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.